இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, புனித பெரிய நாயகி அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, தங்களுடைய திருமண வாழ்வினுடைய 3 ஆண்டுகளை முழித்த தம்பதியர் ஒரு முனிவரை சந்தித்து, இனிமேல் எங்களால் ஒன்றாக சேர்ந்து வாழ முடியாது, ஏனெனில் எங்களுக்குள் பல நேரங்களிலே கருத்து வேறுபாடுகள் ஏற்படுகின்றது. அதேபோன்று எங்களுடைய வாழ்விலே எந்த ஒரு வளர்ச்சியையும் இதுவரை நாங்கள் கண்டதில்லை. எனவே இனிமேல் எங்களால் ஒன்றாக இணைந்து வாழ முடியாது, எங்களை பிரித்து வைத்து விடுங்கள் என்று ஒரு முனிவரிடத்திலே செல்கிறார்கள். எனவே அந்த முனிவரும் அவர்களுக்கு எப்படி திருமண வாழ்வை பற்றிய உண்மையை புரிய வைப்பது என்பதை அவர்களுக்கு புரிய வைப்பதற்கு அவருக்கும் கொஞ்சம் கடினமாகவே இருந்தது. சிறிது நேரம் யோசித்த முனிவர் தன்னுடைய குடிசைக்குள் சென்று அங்கே அவர் பல நாட்களாக பத்திரப்படுத்தி வைத்திருந்த ஒரு விதையை கொண்டு வந்து அவர்களிடத்தில் கொடுத்து, இதனை சென்று நீங்கள் நட்டு மரமாக்குங்கள், பிறகு நான் உங்களுக்கு முடிவு சொல்லுகிறேன் என்று அந்த விதையை கொடுத்து அனுப்புகிறார். எனவே இவர்களும் வேறு வழியில்லாமல் அந்த முனிவர் கொடுத்த விதையை வாங்கி சென்று தங்களுடைய வீட்டிற்கு அருகாமையில் இருக்கின்ற தோட்டத்திலே நட்டு வைத்து நீர் ஊற்றி வருகிறார்கள். அவர்களும் விதை முளைக்கும் முனிவரை அழைத்து வந்து காட்டி, எப்படியாவது நாம் பிரிந்து விடலாம் என்கின்ற எண்ணத்தோடு முனிவருடைய சொல்லுக்கு இணங்கி அந்த விதைக்கு தினந்தோறும் தண்ணீர் ஊற்றுகிறார்கள். 1 ஆண்டு 2 ஆண்டு என்று சென்று கொண்டிருக்கின்றது. 3ஆவது ஆண்டும் நடக்கின்றது. அப்பொழுது வரையிலே அந்த விதையானது முளைக்கவில்லை. ஏறக்குறைய ஒரு 3 ஆண்டுகள் முடிவிலே அந்த விதையானது முளைத்து வெளியில் வர ஆரம்பித்தது. அப்பொழுதுதான் அவர்களுக்கு தெரிந்தது அது என்ன விதை, என்ன மரம் என்பது. அதாவது ஒரு புதிய ரகை மூங்கில் விதை அது. எனவே அப்பொழுது முனிவரை அழைத்து வந்து சொல்லுகின்றார்கள், காண்பிக்கின்றார்கள். அப்பொழுது முனிவரும் அதற்கு விளக்கம் கொடுக்கிறார். மூங்கில் விதையானது அவ்வளவு சீக்கிரமாக முளைத்து வெளியில் வராது. மாறாக அது முளைத்து விடும். ஆனால் அது முதலில் தன்னுடைய வேரை பூமிக்குள் செலுத்தி கொண்டிருக்கும். ஏறக்குறைய 2-3 ஆண்டுகள் கழித்து தான் செடியினுடைய இலைகள் வெளியிலே தெரிய வரும். எனவே அது விதை வெளியிலே செடி வந்தவுடன், அது மரமானவுடன் அதனை சுற்றி மரங்கள் வளர்ந்து கொண்டே இருக்கும். எவன் ஒருவன் அந்த தோப்பினை அழிக்க நினைத்தாலும் மூங்கில் தோப்பினை அவ்வளவு எளிதாக அழித்து விட முடியாது. அதுபோன்றுதான் குடும்ப வாழ்வும். தொடக்கத்தில் மனிதனுடைய வாழ்விலே சலிப்புகள் தட்டலாம், வெற்றிகள் இல்லாமல் போகலாம், கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் எப்பொழுது அந்த மூங்கில் விதையை போன்று நீங்கள் தாக்கு பிடித்து வாழ்கின்றீர்களோ, அமைதியாக இருக்கின்றீர்களோ, பொறுமையாக இருக்கின்றீர்களோ, அப்பொழுது உங்களுடைய குடும்பமானது இந்த உலகத்திற்கு ஒரு மாபெரும் குடும்பமாக உங்களையும் உங்களுக்கு பின் வருகின்ற உங்களுடைய பிள்ளைகளையும் எவராலும் அழிக்க முடியாத அளவிற்கு மாறிவிடுவீர்கள் என்று அவர்களுக்கு உணர்த்துகின்றார். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நற்செய்தியிலே பரிசேயர்கள் ஆண்டவர் இயேசுவிடத்திலே முன்வைக்கின்ற கேள்வியும் அதுதான். எக்காரணத்தையாவது ஒருவன் தன்னுடைய மனைவியை விலக்கி விடுவது முறையா என்று அவர்கள் தம்முடைய வாழ்விலே ஏற்படுகின்ற கஷ்டங்கள், துன்பங்கள், தோல்விகள் இவைகளின் பொருட்டு திருமண வாழ்வை முடித்து கொள்ளலாம் என்கின்ற ஒரு எண்ணம் இருந்தாலும் அதனையும் தாண்டி ஆண்டவர் இயேசுவை சிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் கேட்கின்றார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு மோசேயுடைய சட்டத்தை மிக அழகாக விளக்கிறார். அதாவது ஒரு மனிதன் தொடக்கத்திலே எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் அவன் வளர வளர அறிவில் முன்னேற, அனுபவத்தில் முன்னேற என்று அவன் தன்னுடைய வாழ்விலே பல நல்ல குணநலன்களை அவன் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் மோசேயுடைய காலத்தை எடுத்துக்கொள்கின்ற பொழுது அங்கே மக்கள் எகிப்திலே அடிமைகளாக இருந்தார்கள். பாலைவனத்திலே 40 ஆண்டுகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் பயணத்தின் பொழுது. இப்படியாக அவருடைய வாழ்வானது ஒரு மேம்பட்ட வாழ்வாக இல்லாமல் இருக்கின்றது. எனவே ஒரு மனிதன் மற்றொரு மனிதனை எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற
உணர்வுகள் அற்ற நிலையில் இருக்கின்றது. எனவேதான் மோயிசன் வழியாக கடவுள் அப்படிப்பட்ட சட்டத்தை கொடுக்கின்றார். ஆனால் காலப்போக்கிலே மனிதனுடைய பாரம்பரியம் பண்பாடுகள் வளர வளர நாம் எந்த அளவிற்கு பிறரை ஏற்றுக்கொள்கின்றோம், அதிலும் குறிப்பாக கணவன் மனைவி உறவை அவர்கள் ஏற்றுக்கொண்டு புனிதமாக நினைக்கின்றார்கள், வாழ்கின்றார்கள் என்பதில் தான் அடங்கியிருக்கின்றது. இன்றைய காலகட்டத்திலே நாம் பலவற்றிலே வளர்ந்தவர்களாக முன்னேறியவர்களாக நாம் பல நேரங்களிலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும், ஆனால் குடும்ப உறவிலே இன்றைய காலகட்டத்திலே பல நேரங்களிலே விரிசல்கள் ஏற்படுவதை பார்க்க முடிகின்றது. எனவே ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தியில் கூறுகிறார், அது கடவுள் ஏற்படுத்திய உறவு, கடவுளால் ஒன்றாக இணைக்கப்பட்டது. எனவே அப்படிப்பட்ட குடும்ப வாழ்வை ஒவ்வொருவரும் கடவுள் திரு முன்னிலையிலே புனிதமாதனாக நினைத்து வாழ்கின்ற பொழுது இறைவன் என்றும் அவர்களை ஒரு மூங்கில் தோப்பாக உருவாக்குவார். என்றும் உலகிற்கு முன்பாக அவர்கள் வளர்ந்து செழிந்த குடும்பமாக இறைவன் மாற்றுவார் என்கின்ற சிந்தனையோடு தொடர்ந்து நாம் இந்த பலியிலே ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். ஆமீன். என்னை தந்தே